மீண்டும் ஒரு விளையாடி உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. உலகக்கிண்ண 20 போட்டிகள் இந்தியா மற்றும் இலங்கையில் சூடு பிடித்துக் கொண்டிருக்க இறுதி தொடர்ந்து எட்டிக் கொண்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இப்பொழுது குழு நிலை பட்டியலை வெளியிட்டிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அதன் அடிப்படையில் இதுவரை வெற்றி பெற்ற அணிகளின் பெறுபேறுகள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. அதன் அடிப்படையில் குழு ஏயிலே இந்திய அணி சிறப்பான முறையில் வெற்றி பெற்றிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. 3வது போட்டியாக பாகிஸ்தானை எதிர்கொண்டது என்பது குறிப்பிடத்தக்கது. மிகவும் விறுவிறுப்பான போட்டியாகும், எதிர்பார்ப்பு மிக்க போட்டியதான அந்த போட்டிகள் வெற்றி பெற்றதன் காரணமாக இப்பொழுது 3 போட்டிகள் பங்கேற்று 3 வெற்றிகள் அடங்கலாக 6 புள்ளிகளோடு ஏ குழுவிலே முதலாவது அணியாக சூப்பர் 8க்கு தெரிவாகி இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அதன் அடிப்படையில் 2ஆம் இடத்தை USA அமெரிக்க அணி பிடித்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. மொத்தமாக 4 போட்டிகளில் பங்கேற்று 2 வெற்றி 2 தோல்வி அடங்கலாக 4 புள்ளிகளோடு 2ஆம் இடத்தில் இருக்கிறது. 3ஆம் இடத்தில் பாகிஸ்தான் அணி 3 போட்டிகள் பங்கேற்று இறுதியாக இந்தியாவோடு தோல்வி அடைந்தது காரணமாக 2 வெற்றி 1 தோல்வி அடங்கலாக 4 புள்ளிகளோடு 3ஆம் இடத்தில் இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. 4ஆம் இடத்தில் நெதர்லாந்து அணி 3 போட்டிகள் பங்கேற்று 1 வெற்றி 2 தோல்வி அடங்கலாக 2 புள்ளிகளோடும் 5ஆம் இடத்தில் நமீபியா அணி 3 போட்டிகள் பங்கேற்று 3 போட்டிகளையும் தோல்வியடைந்து 0 5ஆம் இடத்தில் இருக்கிறார்கள். இதுதான் குழு ஏயின் நிலவரம் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக குழு பியை பொறுத்தவரை இலங்கை சிறப்பான இடத்தில் இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. தான் பங்கேற்ற 3 போட்டிகளிலும் 3 வெற்றிகளை பதிவு செய்து 6 புள்ளிகளோடு இறுதியாக நேற்றைய தினத்தில் ஆஸ்திரேலிய அணியை வீழ்த்தி பலமான முறையில் பி குழுவிலே இப்பொழுது சூப்பர் 8க்கான வாய்ப்பை பெற்றிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதற்கு அடுத்ததாக சிம்பாப்வே அணி ஏற்கனவே ஆஸ்திரேலிய அணியை வீழ்த்தி 2 போட்டிகள் மாத்திரம் பங்கேற்று 2 போட்டிகளின் வெற்றி 4 புள்ளிகள் 2ஆம் இடத்தில் அசைக்க முடியாத நிலையில் இருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அவருக்கு இன்னும் 2 போட்டிகள் இருக்கின்றன. ஒரு வெற்றியை மாத்திரம் பெற்றால் இந்த உலகக்கிண்ண போட்டித்தோடு சூப்பர் 8க்கு தெரிவாகும் 2வது அணியாக குழு பியிலிருந்து தெரிவாக இருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. 3ஆம் இடத்தில் உலகத்தை அசைத்து பார்த்த கிரிக்கெட்டின் ஜாம்பவான்களாக கருதப்படுகின்ற ஆஸ்திரேலிய அணி மிகவும் பலம் குன்றிய அணியாக 3 போட்டிகளில் பங்கேற்று 1 வெற்றி 2 புள்ளிகளோடு இப்பொழுது 3ஆம் இடத்தில் இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. 4ஆம் இடத்தில் அயர்லாந்து 3 போட்டிகள் பங்கேற்று 1 வெற்றி 2 தோல்வி அடங்கலாக 2 புள்ளிகளோடும் 5ஆம் இடத்தில் ஓமான் அணி 3 போட்டிகள் பங்கேற்று 3 தோல்வி அடங்கலாக 0 இருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இது குழு பியின் நிலவரம் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக குழு சியின் நிலவரம் படி மேற்கிந்திய தீவுகள் அணி 3 போட்டிகள் பங்கேற்று 3 வெற்றிகள் அடங்கலாக 6 புள்ளிகளோடு இப்பொழுது குழு சியிலே முதலாவது அணியாக சூப்பர் 8க்கான வாய்ப்பை பெற்றிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இங்கிலாந்து அணியை பொறுத்தவரை 4 போட்டிகள் பங்கேற்று 3 வெற்றி 1 தோல்வி அடங்கலாக 6 புள்ளிகளோடு 2வது அணியாக குழு சியிலே தெரிவாகி இருக்கிறது சூப்பர் 8க்கான வாய்ப்பை பெற்றிருக்கிறது. 3ஆம் இடத்தில் ஸ்காட்லாந்து அணி 3 போட்டிகள் பங்கேற்று 1 வெற்றி 2 தோல்வி அடங்கலாக 2 புள்ளிகளோடு 3ஆம் இடத்தில் இருக்கிறது. அடுத்ததாக 4ஆம் இடத்தில் இத்தாலிய அணி 3 போட்டிகள் பங்கேற்று 1 வெற்றி 2 தோல்வி அடங்கலாக 2 புள்ளிகளோடு இப்பொழுது 4ஆம் இடத்தில் இருக்கிறது. 5ஆம் இடத்தில் நேபாள், இப்போ கிரிக்கெட் ரசிகர்களுக்கு ஒரு சொர்க்க பூமியாக மாறி இருக்கிற நேபாள், அந்த நாட்டின் சிறப்பான ஒரு ரசிகர் கூட்டத்துக்கு மத்தியில் 3 போட்டிகள் பங்கேற்று 3 போட்டிகள் தோல்வி அடைந்திருந்தாலும் 0 5ஆம் இடத்தில் இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இங்கிலாந்து அணியை 4 ஓட்டங்களால் வீழ்த்தக்கூடிய வாய்ப்பை இழந்திருந்தார்கள். இறுதி நிலையை அடைந்திருந்தாலும் உலக ரசிகர்களை இதயங்களில் இடம் பிடித்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த 2026ஆம் ஆண்டுக்கான 2020 உலக கிண்ணத்தில் என்பது குறிப்பிடத்தக்கதாகவே இதுதான் குழு சியின் நிலவரம். அடுத்ததாக குழு டியிலே முதலாம் இடத்தை பிடித்திருக்கிறார்கள் தென் ஆப்பிரிக்கா அணி. ஒரு அதிர்ஷ்டமில்லாத ஒரு அணியாக உலக கிண்ணங்களிலே தம்முடைய பெயரை பதிவு செய்து கொண்டிருக்கின்ற அணி மொத்தமாக 3 போட்டிகளில் பங்கேற்று 3 வெற்றி அடங்கலாக 6 புள்ளிகளோடு இப்பொழுது குழு டியிலே முதலாவது அணியாக சூப்பர் 8க்கான வாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள். 2ஆம் இடத்தில் நியூசிலாந்து அணி 3 போட்டிகள் பங்கேற்று 2 வெற்றி 1 தோல்வி அடங்கலாக 4 புள்ளிகளோடு 2ஆம் இடத்தில் இருக்கிறது என்பது குறிப்பிட்டது. இன்றைய தினத்தில் கனடா அணிக்கு எதிரான போட்டியில் பங்கேற்றுக் கொண்டிருக்கிறதாகவே இந்த வெற்றியானது ஒரு முக்கியமானதாக கருதப்படுகிறது நியூசிலாந்து அணியை பொறுத்தவரையில்.
அடுத்ததாக யுஏ அணியை பொறுத்தவரைக்கும் 3 போட்டிகள் பங்கேற்று 1 வெற்றி 2 தோல்வி அடங்கலாக 2 புள்ளிகளோடு 4ஆம் இடத்தில் இருக்கிறது. 5ஆம் இடத்தில் கனடா அணி மொத்தமாக 2 போட்டிகள் பங்கேற்று 2 தோல்வி அடங்கலாக 0 5ஆம் இடத்தில் இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இன்றைய போட்டியானது நியூசிலாந்து கனடாவுக்கு எதிரான போட்டியாகவும் நடைபெற்றிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இதுதான் இதுவரை நடந்த போட்டிகளின் புள்ளி விவரம் என்பது குறிப்பிடத்தக்கது. வீடு ஒரு விளையாட்டு செய்தியோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பின் பாத்துல்லை தாஸ். வணக்கம் அன்பு சொந்தங்களே.